நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆண்டி, இந்த முறை தீபாவளி அன்னைக்கு ரங்கோலி கோலம் நான் போடட்டுமா ப்ளீஸ்? சரி, ஸ்டோர் ரூம்ல தான் ரங்கோலி கலர் பவுடர்லாம் இருக்கு. சரி, நான் போய் இப்பவே கொண்டு வரேன். இங்க பாரு மாலதி, எனக்கு ஸ்டோர் ரூம்ல பூஜைக்கு வேண்டிய சாமான் எடுக்கணும், அப்படியே இந்த கலர்ஸும் கொண்டு வரேன். நீ இங்கே இரு. ஓகே. இந்த காய்கறி பாத்துக்கோ. சரி ஆண்டி. இந்த கதவு ஏன் திறக்க மாட்டேங்குது? இது ஏன் இன்னும் சரி பண்ணாம வச்சிருக்காங்க? ஓ, அடடா. ஆண்டி ஸ்டோர் ரூம்ல இருந்து ஏன் இன்னும் வரல? அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கதவை திறந்து விடுங்க. யாருக்கா கேக்குதா? உள்ள கதவு லாக் ஆயிடுச்சு. ஆண்டி, மாலதி, நான் உள்ள மாட்டிக்கிட்டேன். இந்த கதவு திறக்க மாட்டேங்குது பாரு. நான் திறக்கிறேன் ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டி, என்னால திறக்க முடியல. சரி சரி, நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் யாரையாவது கூட்டிட்டு வரேன். விஸ்வா, மாமா, அங்கிள். என்னாச்சு மாலதி? விஸ்வா, அந்த கதவு திறக்க முடியல. ஆண்டி உள்ள மாட்டிக்கிட்டாங்க. என்ன, அம்மா உள்ள மாட்டிக்கிட்டாங்க? எப்படி? அம்மா, விஸ்வா, அந்த கதவு உள்ள இருந்து திறக்க முடியல. என்னாச்சு மாமா? ஆண்டி என்னாச்சு? அம்மா உள்ள. என்னாச்சு? அம்மா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் கதவு திறக்க முடியாது. இதோட சாவி எங்க? இந்த கதவோட சாவியை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. எந்த மரத்துல செஞ்சாங்கன்னே தெரியல, திறக்கவே முடியல. அந்த மாலதி, இந்த டைம்ல அத்தை எதுக்கு ஸ்டோர் ரூமுக்கு போனாங்க? அக்கா, அது நான் ரங்கோலி கோலம் போடணும்னு நினைச்சா அதுக்கான சாமான் எல்லாம் ஸ்டோர் ரூம்ல தான் இருக்கு. அதை எடுத்துட்டு வரதுக்கு தான் ஆண்டி போனாங்க. இப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு காரணம் நானா இருக்கேன். மாலதி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் ஹெல்ப் பண்றேன். விஸ்வா, இது பழைய காலத்து கதவு. அதை இப்படி திறக்க முடியாது. எனக்கும் தான் தோணுது. சாவி செய்யறவங்கள தான் கூட்டிட்டு வரணும். அதுக்கெல்லாம் இப்ப எந்த அவசியமும் இல்லை. நான் ட்ரை பண்ணவா? ஷியோர். மாலதி, எனக்கு ஒரு ஹேர்பின் கிடைக்குமா? கரண், நீங்க இந்த ஹேர் பின்னை வச்சு கதவை திறக்க முடியும்னு நினைக்கிறீங்களா என்ன? முயற்சி தான் பண்ணி பார்க்கட்டுமே.
என்ன விளையாட்டுதலாம்? இந்த கதவை ஹேர் பின்னால திறக்க முடியும் நினைக்கிறீங்களா என்ன? கரண், மாலதி சொல்றது சரிதான். நாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கறேன். அடேங்கப்பா. அம்மா, உங்களுக்கு ஒண்ணு ஆகல? விஸ்வா, அத நீங்க வந்து ரூம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சும்மா சொல்லக்கூடாது. கலக்கிட்ட கரண். உங்க ஹேர் பின். அட பரவாயில்லையே, நீங்க உண்மையிலேயே ஆல்ரவுண்டர் தான் போல இருக்கு. பை தி வே, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? இதுல கத்துக்க என்ன இருக்கு? கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால கூட இதை பண்ண முடியும். வேணும்னா ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? சரி வாங்க போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாத்தா, அம்மா ஜீவிதா, நீ அப்புறம் வாமா. தாத்தா, உங்களை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க. ஷாலினி, அப்பா, ஷாலினி, என்ன மன்னிச்சிருமா? இல்லப்பா, சின்னவங்க தான் பெரியவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும், பெரியவங்க கேட்க கூடாது. அப்பா, எனக்குள்ள இருக்கிற கோவம் நாளாக குறைஞ்சிடும். இப்ப எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல. உங்ககிட்ட நான் இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் நடந்துகிட்டேனோ அதை நினைச்சு நான் வெட்கப்படுறேன். முடிஞ்சா நீங்க என்ன? இல்லம்மா, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன ஒரு பாவி ஆக்கிடாத. நடந்ததெல்லாம் நினைச்சா எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. அப்பா, நல்லா இருப்பா. உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இந்த உலகத்தை விட்டு என்னால நிம்மதியா போக முடியும்பா. நீங்க வந்தது நல்லதா போச்சு. என் கடந்த காலத்தோட பாவம்லாம் தீர்ந்துடுச்சு. நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேன். இப்பதான் என் குடும்பம் முழுமை அடைஞ்ச மாதிரி இருக்கு. நீங்க நல்லா இருங்க. மாம், ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா கரண்? வருஷம் தீபாவளி வரும். ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு முதல் தடவையா இதுதான் எனக்கு தீபாவளியா தோணுதா. இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. எனக்கும் தாமா. இன்னைக்கு முதல் தடவையா தீபாவளி அன்னைக்கு நான் சந்தோஷங்கிற விளக்கேத்த போறேன். ஏன்னா இத்தனை வருஷமா என் இதயம் தான் அறிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு.
நடந்ததையெல்லாம் மறந்துடு கரண். இனிமே உன்னோட வாழ்க்கையில துக்கத்தோட நிழல கூட நான் வர விட மாட்டேன். இனி எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். தேங்க்யூம்மா. உங்க அன்பை பார்த்து பொறாமப்படுறதுக்கு முன்னாடி என்னையும் சேர்த்துக்கங்க. ஹாப்பி தீபாவளி அத்தை. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. கரண், உன்னை முக்கியமான ஒரு வேலைக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். என் கூட வா. என்ன வேலை? சொல்றேன் அத்தை. 2 நிமிஷம். எங்க போறோம்? ராகுல் சார், இந்த ஷெர்வானியோட இது நல்லா இருக்கும்னு தோணுது. ஆமா சார். இல்ல கரண் வந்தாச்சு. பண்ணிடுறேன். கரண் வா, இந்த ஷெர்வானி உனக்காக தான். எனக்காகவா? ஆமா கரண், அது என்னன்னா இன்னைக்கு எல்லாருமே நம்ம வீட்ல புது ட்ரெஸ் தான் போடுவாங்க. ஆனா உனக்காக இவ்வளவு சீக்கிரமா ஆர்டர் கொடுத்து தைக்க முடியாது. அதனால எங்க டிசைனர் உனக்கு சில டிசைன்ஸை கொண்டு வந்திருக்காரு. தேவைப்பட்ட அதுல ஆல்ட்ரேஷனும் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு இதுக்கான அவசியம் என்ன இருக்கு? அவசியம் இருக்கு கரண். அத்தை வருஷம் எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. இந்த வருஷம் 1 மாசத்துக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டாங்க. அதான். அப்புறம் அத்தை எங்களுக்காக இவ்வளவு செய்யும் போது நாங்க அவங்க பையனுக்காக இது கூட செய்யலனா அப்படி. சரி வா. ஓகே. அடம் பிடிக்காத, மெஷர்மெண்ட் கொடு. ராகுல், மெஷர்மெண்ட் எடுத்துக்க ப்ளீஸ். சரி சார். சரி ராகுல், இந்த ட்ரெஸ் சாயங்காலத்துக்குள்ள ரெடி பண்ணணும். சரிங்க சார். இந்த ட்ரெஸ்ஸை ஈவினிங்குள்ள ரெடி பண்ணிடுறேன். ஓகே விஸ்வா, நீ கரண் கூட இரு, நான் வந்துடுறேன். ஓகே. அண்ணா சரி, நான் வந்துடுறேன். வரேன். வினய் எப்பவுமே பிஸியா தான் இருப்பாரா? ஏன் இருக்க மாட்டாரு? சண்டிகரோட ஃபேமஸ் லாயர் ஆச்சே. முடிஞ்சுதா? எஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். நான் கிளம்புறேன் சார். விஸ்வா, நான் மார்க்கெட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பட்டாசுனா ரொம்ப பிடிக்கும். நீங்களும் என் கூட வாங்கல? நானும் பட்டாசு வாங்க தான் போகணும். ஆனா நான் என் அண்ணன் கூட தான் போவேன். நானும் உங்கள ஒருத்தன் தானே. நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா வேண்டாம். பட் எனிவேஸ், நான் தனியாவே போயிட்டு வரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப லேட் ஆகுது. அட கரண், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நானும் உன் கூட வரேன். நீ எங்கள்ல ஒருத்தன் தானே. போலாமா? விஸ்வா கமான், நான் ரெடி ஆயிட்டேன். மார்க்கெட் போலாம். அண்ணா, நான் பட்டாசு வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டியா? விஸ்வா, நான் உங்ககிட்ட சொன்னல நானும் உன் கூட வரேன்னு. ஆக்சுவலி என்னாச்சுன்னா, கரண் மார்க்கெட் போகும்போது என்ன கூப்பிட்டான். அப்படியே நானும் ஓ போய். அப்படியா? என்னால அவன்கிட்ட மறுக்க முடியல. அது மட்டும் இல்லாம நீங்க பிஸியா வேற இருந்தீங்களா, அதான். சரி விடு, போனா போது. அது சரி, நீ அனாத ஆசிரமம் குழந்தைங்களுக்கு பட்டாசு ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டியா? ஆனா ஆக்சுவலி டைம் ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா கரண் அங்க காசு அனுப்பிச்சு வச்சுட்டாரு. காசை அனுப்பிச்சு வச்சுட்டாரா? அனாத ஆசிரமத்துக்கு அங்கிருந்து நடந்தா 10 நிமிஷம் தூரம் தான் இருக்கும். நேர்ல போயிருந்தா என்ன ஆயிருக்கு போகுது? ட்ரெயின் ஏதாவது மிஸ் ஆயிடுமா? இப்ப என்னன்னா ஆச்சு, அதான் காசு அனுப்பி வச்சுட்டோம்ல. காசு அனுப்பிச்சிட்டியா விஸ்வா? விஸ்வா, கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அந்த குழந்தைங்க ஆசையா பட்டாசு வெடிக்கணும்னு ஆசைப்பட்டா காசையை எடுத்து கொளுத்துவாங்க. சரிடா விஸ்வா. ஆனா எங்க போறீங்க? அவங்களுக்கு ஸ்வீட்டும் பட்டாசும் வாங்கி கொடுக்க போறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
விஸ்வா அண்ணா, நம்ம பட்டாசு வெடிக்க எப்ப போறோம்? வெளிய இருந்து பட்டாசு சத்தமா கேக்குது. முதல்ல பூஜை முடியட்டும், அதுக்கப்புறம் நாம பட்டாசு வெடிக்க போலாம். நான் வாங்கிட்டு வந்திருக்க பட்டாசை விடிகிற வரைக்கும் வெடிக்கலாம். கரண், ஒன்னு சொல்லட்டுமா? நம்ம 2 பேருக்குள்ளே ஒரு ஒத்துமை இருக்கு. இந்த மாலத்தி மருமகளுக்கும் கரண் மகனுக்கும் இந்த வீட்ல முதல் தீபாவளி ஆச்சே. பரவாயில்லையே, இந்த ரங்கோலி கோலம் ரொம்ப நல்லா இருக்கு. மனத்தி நீ தான் போட்டியா? வேற யார் போடுவாங்க அங்கிள்? இந்த அழகான மாலத்தி போட்ட சூப்பர் ரங்கோலி கோலம். ஸ்ரீ மகாலட்சுமி தாயே ஜெய். ஓம் ஸ்ரீதேவி ஜெகதீஸ்வரி, ஓம் எனும் தேவி பரமேஸ்வரி, சரணம் சரணம் சர்வேஸ்வரி. ஓம் தேவி ராஜேஸ்வரி, ஓம் ஸ்ரீதேவி நாகேஸ்வரி, ஓம் எனும் தேவி யோகேஸ்வரி, சரணம் சரணம் லோகேஸ்வரி. ஓம் தேவி பத்மாவதி, ஓம் ஸ்ரீதேவி பகவதியே, ஓம் எனும் தேவி குணவதியே, சரணம் சரணம் வாசுகியே. சிவசங்கரி, ஓம் ஸ்ரீதேவி ஜெயசங்கரி, ஓம் எனும் தேவி சிவரஞ்சனி, சரணம் சரணம் ஸ்ரீரஞ்சனி.